Hello friends, welcome back to our channel Mrs. Diya. நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரில ஒரு டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். அது வந்து சோட்டி ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். கொஞ்ச நாள் நம்ம இடையில வந்து டியூட்டோரியல்ஸ் எதுமே பார்க்கல. இன்னைக்கு நம்ம வந்து சோட்டி ஸ்டிட்ச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. ஃபஸ்ட்டு எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க. இப்படி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க. அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வரும்போது மறுபடியும் இதே இடத்துல அதே ஸ்டிச்சஸ் போடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் நம்ம கீழே கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டே வாங்க. மறுபடியும் இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க. இப்போது இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு ரைட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு அந்த வீட் ஸ்டிச் வந்துட்டு அகல வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு ரெண்டு சைடுமே நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரெண்டு சைடுமே ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் இதே இடத்துல ஸ்டிச்சஸ் போடல. இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறக்குறேன். இந்த இடத்துலேருந்து மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச்னால் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் தான். மறுபடியும் இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஒரு குட்டி லாக். மறுபடியும் கீழே வாங்க. கீழே வரும்போது மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச்சஸ் போடுங்க. மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ நம்ம போட்டோமா. இப்போ கீழே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்டிச் வந்துட்டு இறக்கி வைக்கோங்க. இறக்கிட்டு இப்போ இந்த இடத்துல போட போகிறோம். நம்ம ஆரோ மார்க் மாதிரி வரும். இந்த இடத்துல போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு போட்டு ஒரு சின்ன லாக் போட்டுங்க. லாக் போட்டு இது இப்படியே இந்த பக்கம் திருப்புங்க. திருப்பிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்புறம் மறுபடியும் கீழே இறக்கும் போது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டிஸ்டன்ஸ் விட்டு போடுங்க. இப்போ இந்த சைடு போடுறோம். மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. எங்கெங்கே நீங்கள் லாங் ஸ்டிச்சஸ் போடுறீங்களோ அந்த இடத்துலலாம் மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி குட்டி ஸ்டிச் போடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் மட்டும்தான் நம்ம அதை போட மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரீங்களோ அதே டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒன்று வந்துட்டு அதிகமாகவும் ஒன்று வந்துட்டு கம்மியாகவும் விடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ அதே மாதிரி எனக்கு இவ்வளோ இந்த லென்த் வரைக்கும் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இந்த சோட்டி ஸ்டிச் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு இறக்க தேவையில்லை. எனக்கு இப்போ வந்துட்டு இந்த லென்த் வரைக்குமே போதும். அதனால் நான் இங்கேயே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு கீழே இறக்கல. அதே இடத்துல நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண போகிறேன். முன்னாடியே நீங்கள் எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இருந்துகிட்டே வந்துட்டு ஸ்டிச்சஸ் கம்மி பண்ணிக்கோங்க, கீழே போகிற ஸ்டிச்சஸை. இப்போ இந்த இடத்துல நான் கம்ப்ளீட் பண்ணி போகிறேன். இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க.
பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம சோட்டி ஸ்டிச் போட்டாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.